பெருசாகிற நேரம் உம்மாவும் வேணும் வாப்பாவும் வேணும் ஃப்ரெண்ட்ஸும் வேணும்னு பிரிச்சு கொள்ளும். இப்ப குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அந்த நிலைமை எப்படின்னா உம்மா வேணும்னா அது ஒரு 25%, நண்பர்கள் வேணும் 75%. மெல்ல மெல்ல அதுவும் தாண்டுது. உம்மா முன்னாடி ஒளிச்சு சார்ந்து கட்டுறாரு, வெக்கப்படுறார், வெக்கம் உணர்வுகள் வருகுது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டார். அளந்து பார்த்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா நண்பர்களோட போய் எக்கச்சக்கமாக நேரங்களை கழிப்பாரு. வீட்டுக்கு வந்து தாய் தகவல் பேசினா அவருக்குள்ள என்னமோ ஒரு கோபத்து உண்டாகும். 10 நிமிஷத்துல வீட்டுல இருந்து ஓடிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாத்தையும் கொட்டுவார். மெல்ல மெல்ல அந்த பருவமும் தாண்டுது. தாண்டியதுக்கு பிறகு நண்பர்கள்ட்ட எல்லாமே சொல்ல இயலாது. எனக்குன்னு ஒரு ஜோடி வேணுமே, அதை தேடி அவட்ட மட்டும் சொன்னாதான் அமைதி பெறக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. இளமையின் உச்சக்கட்டம். இதுவரைக்கும் முடிவெடுப்பதாக இருந்தா போய் உம்மாட்ட கேட்பாரு, ட்ரிப் போலாமா ஸ்கூல்ல. அப்படிப்பட்ட பையன் அவரு. 7ஆம் ஆண்டில் அவர் அப்படித்தான் கேட்டார். 6ஆம் ஆண்டில் உங்களில் கேட்டுத்தான் இதை செய்தார். இப்பவெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் முடிவெடுத்தார். எனக்கு முடியும், நான் நினைச்சதை செய்வேன், நான் விரும்பின புள்ளைய முடிப்பேன். இந்த முடிவெடுக்கிற அளவுக்கு அவர் பலசாலி ஆகிவிட்டார். அவரை ஆளாக்கி பெத்தெடுத்து வளர்த்த தாய்க்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவருடைய பலம் கூடிவிட்டது. தகப்பனை அண்ணாந்து பார்க்காத பையன் தகப்பனை கண்டா நடுங்கிறவர் தகப்பனுக்கு மேலாக பேசுகிற அளவுக்கு, தகப்பனோடு தைரியமாக ஒன்று கொண்டு பேசுகிற அளவுக்கு அந்த பருவம் அடைகிற நேரம் மனிதன் இதுதானா சீவி சிங்காரிச்சு வளர்த்த புள்ள, இவரா செல்லமா எங்களோட நின்றவர், இவரா அழுந்துட்டு மூக்க வடிச்சிட்டு வர்றவர் என்று பார்க்கிற அளவுக்கு எப்படி சின்னவரா இருந்தாரோ அவர் டோட்டலா மாறி இருப்பார். இந்த நேரம் இளமை என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய கோல்டன் ஏஜ். இதுதான் சாதாரணமா நம்ம தங்கத்தை எவ்வளவு மதிப்போமோ, மாணிக்கம் அதை எப்படி மதிப்போமோ, அத மாதிரி இளமை என்பது அதாவது ஒரு வாழ்க்கையில இத மாதிரி ஒரு பருவம் இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இந்த பருவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஷைத்தான் அதிகமா குழப்புறது இங்கதான். ஏண்டா இந்த மாதிரி ஒரு கூட்டம் மக்கோனையில் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னோட வந்த அந்த இளைஞர்கள் சூழ உட்கார்ந்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற நேரம் வல்லாஹி என் மேல் புல்லரித்தது. இவ்வளவெல்லாம் உணர்வோடு அவர்கள் பேசுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹி சொல்கிறேன், இந்த இளைஞர்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஊரே நடுங்கும் என்றேன். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் ஷைத்தான் அதிகமா பயப்படுவான். ஒரு இளைஞர் அணி அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் இறங்கி களம் இறங்கி ஊரை மாற்ற வேண்டும் என்ற முடிவெடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தால் ஊரில் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எப்படி இதை சொல்றேனா, நானா கற்பனை பண்ணி சொல்றேனா? ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் காஞ்சிட்டு நிற்பாங்க வெயில்ல. அந்த அளவுக்கு வெயில்ல காயிற நேரம் 7 கூட்டம், 70 கூட்டம் இல்ல, 700 கூட்டம் இல்ல, 7 கூட்டத்தை அல்லாஹ் கூப்பிடுவான். 7 பேர் இல்ல, 7 கூட்டம். அந்த கூட்டத்தை கூப்பிடுற நேரம் யாரெல்லாம் கூப்பிடுவானா? பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். அப்துல் ரஹீம் வாங்க அப்படி சொல்ல மாட்டானா. கூட்டத்தை கூப்பிடுவானா. இந்த கூட்டம் நீங்க வாங்க, நீங்க வாங்க அப்படி கூப்பிடுவானா. எங்க கூப்பிடுறானா? ஒரு ரிவாயத்துல ஒளியால் செய்யப்பட்ட மேடை. ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்தில் தீர்ப்பு கொடுக்க போறான். பக்கத்தில் ஒரு மேடை, ஒளியால செய்யப்பட்ட மேடை. இல்லைன்னா அந்த அரிசியுடைய நிழலுக்கு அல்லாஹ் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? 7 கூட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு கூட்டம் யாரண்டா? ஷாப் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துல அப்படியே அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதில் மதுமயங்கிய இளைஞர் அல்லாஹ் கூப்பிடுவான். ஏப்பா வெயில காயறீங்க, நீ காயக்கூடாது, வா அப்படின்னு நல்லா பக்கத்தில் எடுப்பானா. ஜனாதிபதி வந்துட்டார் உங்க ஊருக்கு, அப்படியே மக்கள்லாம் நிக்கிறாங்க. 4 பேரை முன்னாடி கூப்பிட்டு, நீங்க முன்னாடி எனக்கு தெரியாதா, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, வந்து உட்காருங்கப்பா மேடையிலண்டா. நாளைக்கு மக்கோனையில் அவங்கள பிடிக்க ஆளிலாம் போயிரும். என்ன நட, ஜனாதிபதி என் ஃப்ரெண்ட் தெரியுமா, அவரை பார்க்கலாம் போயிரும். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஜோர்ஜ் புஷ் கையை கட்டி நிற்பான், ஒபாமா இருப்பார். முடிவு எங்களுக்கு தெரியல, யாருக்கு என்ன முடிவுன்னு தெரியாது, நாங்க எல்லாம் இருப்போம். ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பேருக்கு மத்தியில்
அந்த இளைஞர்களை கூப்பிடுவானா? ஏய், அந்த நேரத்தில் சைத்தான் குழப்புற நேரம், சஜதாவுல விழுந்து கண்ணீர் வடித்து எங்க வா, இந்த வெயில்ல காயக்கூடாது, இந்த வெயில்ல காயக்கூடாது, இங்க வந்துருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவானே, சுப்ஹானல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் கண்ணியப்படுத்துற கூட்டம். எதுக்கு? அல்லாஹ் இபாதத்து செய்யற வயது முதிர்ந்தவரை அல்லாஹ் கூப்பிடான்னு வரலையே. அந்த 7 கூட்டத்தில் எப்படி அல்லாஹ் கூப்பிடுறானா? இளமை அல்லாஹ் கேட்கிறான். இந்த இளமை நேரம் தான் சைத்தான் நிறைய குழப்புவான். குழப்புற நேரம் எல்லாம் அல்லாஹ் அல்லாண்டு ஒரு இளைஞன் நின்றான்னு வைங்க, அவனுக்கு நேரடி உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் நேசிக்கிற பருவம். பெரிய பெரிய இமாம்களுக்கு எல்லாம் அல்லாஹ் பாடம் நடத்துறதுக்கு திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தை எடுக்கிறான். யாரு தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப். குகைவாசிகள் அவங்க யாரு? எல்லா இமாமும் அவங்கள்ட்ட தான் பாடம் பண்றாங்க. எல்லா மதரசாக்கள் அவங்கள தான் படிக்கணுமா? அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா? என்ன இஜாசா, எங்க ஓதுனீங்க, உங்க யார் இஜாசா என்ன காட்டுங்க. எப்படி? அல்லாஹ் கேட்கல. பிஹெச்டி முடிச்சிட்டீங்களா? அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்லல. அவ்வளவு பேரையும் உட்கார வச்சுட்டு இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் இளைஞர் கூட்டம். அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன? அல்லாஹ் என்ன படிச்சாங்க? அவ்வளவு இமாம்கள் அவங்கள்ட்ட தானே பாடம் எடுக்க போறாங்க. திருக்குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து போட்டா, நான் ஓதணும், நீங்க ஓதணும், உங்க புள்ள ஓதணும், இமாம்கள் ஓதினாங்க. எல்லாரும் அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா மட்டும்தானே அல்லாஹ் எடுத்து போடுவான். இவ்வளவு ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல ஒரு கூட்டத்தை எடுத்து போல்ட் பண்ணி இவர்களை பாருண்டா, அவங்க பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா இல்லையா? என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்றான்? அவங்களுக்கு என்ன தெரியும்? தஜ்வீத் தெரியுமா? அவங்க தஃப்சீரை கரைச்சு குடிச்சவங்களா? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். என்ன குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட? ஆமனூ பிரப்பிஹிம், அவங்க ரப்பை அவர்கள் நம்பினார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இளைஞர்கள் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இதை வைத்துத்தான் நான் சொன்னேன், இந்த ஊருக்கு பெரும் பரக்கத் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த இளைஞர்கள் ஒழுங்கான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்து இந்த மாதிரியாக ஊருக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் அவர்களை வல்லாஹி வல்லாஹி சும்மா வல்லாஹி அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு பெரும் விடுவை அல்லாஹ் கொண்டு வந்து தருவான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இமாம் இப்னு தைமி அவர் படிக்கிறார், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். இமாம் இப்னு தைமியா ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் தன்னுடைய ரப்பை நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் அவருடைய நேர்வழியை அதிகப்படுத்தினான். அவர்கள் யார்? எல்லா பெரிய பெரிய உலமாக்களும் எல்லா பெரியவர்களும் இந்த இளைஞர்களை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அவர்கள் இந்த பல்கலைக்கழகம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்கள் இப்படி எல்லாம் படித்தார் அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் இளமையை தியாகம் பண்ணினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஒரு மன்னர் எதிர்த்துட்டு வர நேரம் இல்லை, ஒதுங்க யாரும் ஒரு குகைக்கு அவர்கள் விடவில்லை. கொல்லுவான் என்று சொல்றவரை விடல. என் ரப்பு எனக்கு வேணும் என்று சொன்னார். யா அல்லாஹ், உன்னிடமே நாங்கள் சரணாகதி அடைகிறோம் என்றார்கள். ரப்புல் ஆலமீனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இந்த பருவத்தை முஸ்லிம் சமுதாயம் பறிகொடுத்து கொண்டிருக்கிறது. நாக்கு கடியிலையும் மூக்குலையும் இந்த சைட்லையும் போதை பொருட்களை வைக்கிறாங்க. சிகரெட் இன்றைக்கு சர்வ சாதாரணம், படம் கூத்து சர்வ சாதாரணம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா என்று நினைக்கிற அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா ஷைத்தானியத்தை பின்தொடர்ந்து போகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த இளைஞர்களை எல்லாம் மறுபடி ஒரு கணம் சிந்திக்க வைப்பதற்காக வேண்டி இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்க என்ற உணர்வை உண்டாக்குவதற்காக வேண்டி. அதனால் தாய்மார்களே, நாளைக்கு உங்க யுவதி, நீங்க பெத்தெடுத்த புள்ள, உங்க மகள் உங்க முன்னாடி வந்து நின்று நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னா சிரிக்கிற தாய்மார்கள் உண்டா? சிரிப்பீங்களா? கண் கலங்க மாட்டீங்க? உங்களால தாங்க இயலுமா? வல்லாஹி சொல்லுகிறேன், யுவதிகள் எக்கச்சக்கமாக ஜினா செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நேரம் இடம் தந்தால் நான் ஒவ்வொன்றாக எடுத்து போடுவேன். என்னவெல்லாம் செய்தார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க மகன் வந்து நீங்க பெத்தெடுத்து ஆளாக்கி வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர்களே, உங்க முன்னாடி சொல்லல நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் வாப்பா, சொல்லல.
சொல்லாத ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ். சுபஹானல்லாஹ், மற்ற அத்தனை நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஜமான். இதுக்கு தான் பெத்தெடுத்தீங்களா? உங்க ஜனாசாவை தூக்குற நேரம் நீங்கள் விபச்சாரங்களை விட்டு போறீங்களா? விபச்சாரத்தை விட்டு போறீங்களா? உங்களால தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமை தான் இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என்னுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷரீஃபிலே இரண்டாவது அவர்கள் செய்த ஒரு தியாகத்தை பாராட்டணும். அவர்கள் செய்த எல்லாம் சரி எல்லாம் பிழை என்று நான் பேசவில்லை. ஒன்றை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊருக்குள்ள பார் வர்றதுக்கு இடம் வைக்கல. எல்லா ஊர்லயும் முஸ்லிம்கள் வந்தா, மற்ற டவுன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுன்ல ஒரு பார் வந்துடும். அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்களோ, நம்ம கொழும்புல தான் மையமா நின்றோம், திரும்பினா அங்கால பள்ளி, திரும்பினா இங்கால பள்ளி, ஒரு சின்ன துண்டு கடை பல கோடிக்கு போகும். ஆனா பெண்ணா பெரிய பள்ளி வாசல் வேற எந்த மத ஆலயத்தும் இலங்கையுடைய இதயம் கொழும்புல நீங்க பார்க்க அது பஜார்ல. ஆனா அங்க போய் எல்லாரும் தொழணும் என்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? குருநாகல் டவுன், நாங்க எவ்வளவுதான் இருக்கிறோம், எங்க மக்கள் எவ்வளவுதான் இருக்கிறாங்க, டவுனுக்கு போய் திரும்பினா பள்ளிவாசல். கண்டி டவுன் பள்ளிவாசல். எங்கவெல்லாம் முஸ்லிம்கள் வியாபாரம் செய்தார்களோ, எங்கவெல்லாம் முஸ்லிம் ஊர் இருக்கிறதோ, அங்கவெல்லாம் பள்ளியை தான் செய்தார்கள். தொழுகிற ஒரு இடத்தை எடுத்துருவாங்க, 4 பேர் சேர்ந்துருவாங்க, பிரியா ஹோலா வெப்பாண்டுவாங்க, சல்லியை கொண்டாந்து போடுவாங்க, கொஞ்சம் பெருசா செய்வோமான்னு கேட்பாங்க. இதுதான் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்கத்துல கூட பார் வராது. நீங்க மற்ற சமூகங்கள்ல எட்டி பாருங்க, அவங்க டவுன்ல நீங்க மத ஆலயத்தை பார்க்க மாட்டீங்க, கிராமத்துக்குள்ள தான் பார்ப்பீங்க. என்ன இருக்குன்னு தெரியுமா? போலின் போட்டு நிற்பார்கள் குடிக்க. அதான் அவங்க செஞ்சது, பாதுகாத்தார்கள். இன்றைக்கு பார்மசிகளில் டேப்லெட் என்ற பெயரில் ஊருக்குள்ள வந்து விட்டார்கள். ஊருக்குள்ள புரோக்கர்கள் கொண்டு வந்து கொடுத்து சர்வ சாதாரணமாக கேஜி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு போதை பொருளும். நான் கேட்கிறேன், உங்களை நீங்க கபர்ல அடக்கிட்டீங்களே, உங்க வாப்பாமார்கள் அவங்க செஞ்ச புரட்சிகளை என்ன பங்கு நீங்க செஞ்சீங்க? எந்த பகுதி செஞ்சீங்க? ஊருக்குள்ள எல்லாம் பிள்ளைகள் போதையோட திரிகிறார்கள், சர்வ சாதாரணம். ஊர் பக்கத்தில் கூட கிடைக்காத ஜாதி. ஐரோப்பா யூனியன் ரணில் விக்ரமசிங்கே வந்த உடனே ஜிஎஸ்பி வரி சலுகை கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஜிஎஸ்பி வரி சலுகை மஹிந்தவுடைய கவர்மெண்ட்ல எடுத்துட்டாங்க. எடுத்தா அந்த கவர்மெண்ட் செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனை. வரி சலுகையை தரணுமா? பிரச்சனைகளை தர்றோம். கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சான் தெரியுமா? எவ்வளவோ கோரிக்கை வைக்கணும். மைக்க பிடிச்சி வெக்கம் கட்டவன் பேசின ஐரோப்பா யூனியன் என்ன பேசுறான்னா, முஸ்லிம்களுடைய பர்சனல் லோ, இலங்கையில் கொடுக்கப்பட்ட சட்டம் திருத்தப்படணும். ஏன் தெரியுமா? வயதுக்கு வராத பிள்ளைலாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளைலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், யாராவது அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைக்கு கொஞ்சம் யோசிங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இவெல்லாம் படிச்சவன், ஐரோப்பா யூனியன், வெளிநாட்டிலேருந்து வர்றான், ஸ்ரீலங்கா மீடியாவில் இது போகுது, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு குழுவா உட்கார்ந்து பேசுறான், என்னப்பா பிரச்சனை, வரி சலுகை உங்களுக்கு வேணுமா? ரணிலுடைய கவர்மெண்ட்டுக்கு சொல்றான் வேணும். என்ன பண்ணணும் தெரியுமா? முஸ்லிம்கள் தனியார் சட்டம் இருக்குது, அதை மாத்துங்க. பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் போட்டார்களா இல்லையா? ஒரு கமிஷன் அமைச்சார்களா இல்லையா? எதுக்கா முஸ்லிம்கள் வந்து சின்ன சின்ன பிள்ளைலாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான்? எங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி பண்றோமா? நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்க பார்க்கிறோம், எல்லாரும் குடிபோதையில் மிதக்கிறான். இந்த சமுதாயம் மட்டும் நீங்களும் கண்ணு உள்ள, அவனுக்கும் கண் இருக்கு உங்களுக்கும் கண் இருக்குது, அவனுக்கு நரம்பு இருக்குது உங்களுக்கு நரம்பு இருக்குது, அவனுக்கு சதை இருக்குது உங்களுக்கு சதை இருக்குது. இவங்க மட்டும் பார் வழியில திருந்து போகலையே. ஒரு 10 வீதம் போடுவோமா? 90 குடிக்கலையே. அவன் 90 குடிக்கிறானே. இத பாராட்டி சொல்லணுமா? நேர்மையா கேட்கிறேன், நியாயமா பேசுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த 10 வீதத்தை பேசணும். 10, 20, 30 மாறிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஐரோப்பா யூனியன் வந்து எப்படி கண்ணுல குத்தினா, அடே உனக்கு குடிக்கிறது பிரச்சனையா சொல்லி, யார் குடிக்கிறான் அதை சொல்லி இதை நிப்பாட்டுங்க. நாங்க ஜிஎஸ்பி வரி சலுகை தாரோம். விபச்சார விடுதி எல்லாம் நிப்பாட்டி ஜிஎஸ்பி வரி சலுகை தாரோம். கிளப்ப நிப்பாட்டி ஜிஎஸ்பி வரி சலுகை தாரோம். அது சொல்ல மாட்டான். ஏன்டா அவன் வாழ்க்கை ஓடுறதே கிளப்ல தான். விளங்குதா? என்ன சொல்றான் தெரியுமா? முஸ்லிம்களை உங்களை பத்தி கவலை,
நீங்க உங்க சின்ன பிள்ளையெல்லாம் கல்யாணம்